ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கடாய் எடுத்து வச்சு 50 கிராம் எண்ணெய், இதில் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கருவேப்பிலை ஒரு காம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொரிஞ்சோடி பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டு அது கொஞ்சம் இதுவாகணும்னு வெங்காயத்தை போடுங்க. நான் வந்து 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 வெங்காயம் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு தக்காளியில் ஒரு 2 கல் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 5 நிமிடம் மூடி வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுட்டு புளியை தனியாக ஊற்றி வெறும் மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மீன் குழம்பு மசாலா இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு பக்கம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கணும். அடுத்தது அதை திறந்து பார்த்து தக்காளி வெந்துருச்சுன்னா அது ஒரு 2 குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சல் பண்ணி வச்சோம்ல அதை எடுத்து ஊற்றி ஒரு 2 கிண்டி விட்டுட்டு திரும்பி தட்டு போட்டு மூடணும். தட்டை போட்டு மூடி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிக்குதான்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல மீன், அந்த மீனை இறக்கணும். எல்லா மீனையும் இறக்கிட்டு அதை ஒரு கிண்டி விட்டுட்டு திரும்பி தட்டை போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இறக்கணும்னா கொத்தமல்லி தலையை தூவி அருமையான மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்